தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு நடைபெற இருக்கு. பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய உப்பளம் துறைமுகம் மைதானத்தில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த நிகழ்வுல மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று காலை 5 மணியிலிருந்து இந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக வர தொடங்கி இருக்கிறார். அதை தவிர்த்து தமிழக வெற்றி கழகத்தினர் அதிகாலையில் இருந்து இங்கே காத்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. அவர்கள் இங்கே காத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த உப்பளம் மைதானத்தை பொறுத்தவரைக்கும் 20 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 20 ஏக்கர் பரப்பளவு, அதில் 7 ஏக்கர் என்கின்ற அளவில் 5000 பேர் இருந்து விஜயனுடைய உரையை கேட்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒட்டுமொத்தமாக இந்த மைதானத்தை சுற்றிலும் பின்பக்கமாக ஒரு 7 அடிக்கு சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அதன் பின்பக்கமாக பேக் வாட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த உப்பள ஏரிக்கு வரக்கூடிய அந்த தண்ணீர் அதிக அளவில் இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து யாரும் வர முடியாத அளவிற்கு இயற்கையாக அந்த தடுப்புகள் இருக்கிறது. அதே போல இங்கு முன் வழியாக செல்வதற்கு ஒரே ஒரு கேட் மட்டுமே இருக்கிறது. இந்த கேட்டை 2 வழிகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒரு வழியாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான தமிழக வெற்றி கழகத்தினர் உள்ளே செல்வதற்கான வழி, மற்றொரு வழி என்பது விஜய் செல்வதற்கான வழி. அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட்டாகவும் இதனை பயன்படுத்துவார்கள். அதாவது விஜய் எந்த வழியை பயன்படுத்துகிறாரோ அதே வழியை எமர்ஜென்சி எக்ஸிட்டாகவும் பயன்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த 7 ஏக்கர் பரப்பளவில் உள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரச்சார கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கும் 2 வழிகள் இருக்கிறது. அந்த 2 வழிகளிலும் என்ட்ரி இருக்கிறது, எக்ஸிட்டும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5000 நபர்கள் QR கோடுடன் வருபவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. QR கோடை ஸ்கேன் செய்து அதன் பிறகாக அவர்களுக்கான அனுமதியை வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக மக்கள் சந்திப்பு என்பது திறந்த வெளியில் நடைபெறக்கூடிய ஒரு மக்கள் சந்திப்பாக பாண்டிச்சேரியில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 1500 காவல்துறையினர், பாண்டிச்சேரி காவல்துறையினர் இதில் ஈடுபட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று செய்தியாளர் சந்திப்பின் கூட பாண்டிச்சேரி காவல்துறையினுடைய தரப்பில் தமிழக காவல்துறையுடன் இணைந்து அந்த பாதுகாப்பை வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தார்கள். 1500 போலீசார் இந்த மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 200 தன்னார்வலர்கள் தொண்டற்படை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தன்னார்வலர்களுடைய தொண்டற்படை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் 200 பேர் பாதுகாப்பில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இங்கே உள்ள அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 7 ஏக்கர் என்கின்ற அளவில் தான் இந்த பிரச்சார கூட்டம் நடைபெற இருக்கிறது. 5000 பேர் இருப்பதற்காக 7 ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் விஜயினுடைய பிரச்சார பேருந்து வாகனம் உள்ளே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்தில் இருந்து விஜய் மக்களிடையே உரையாற்ற இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 தடுப்புகள், 7 பாக்ஸஸ் அமைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு பாக்ஸுக்கு 500 பேர் என்கின்ற அளவில் 10 பாக்ஸஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது. 7 ஏக்கர் பரப்பளவில் 10 பாக்ஸுகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு பாக்ஸிலும் 500 பேர் வீதம் 5000 பேர் இருக்கலாம். அந்த 500 பேரும் இடவசதி அதிகமாக, அதாவது ஒருவரை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான சுவாச பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இல்லாமல் அவர்கள் தனித்து விலகி என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு அகலமான இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய உப்பளம் துறைமுக மைதானத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மக்கள் சந்திப்பு 5000 பேர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தினர் காலையில் இருந்து திரண்டிருக்கின்றனர்.